நதியில படகுலாம் பாத்தியா? போலாம். ஜி அவங்க போறாங்க. அவங்க எங்க போனாலும் என் கண்ணுல இருந்து தப்பிக்கவே முடியாது. அவங்க கதை இங்கேயே முடிச்சிடறேன். உட்காரலாமா? எல்லாம் ரெடியா இருக்கு. கங்கையில குளிச்சிட்டு வாங்க. சரி தம்பி. அண்ணே, ராஜ்குமார் எங்கிட்ட பெரியப்பா கூட போமா? வாங்க எல்லாரும் குளிச்சுட்டு வந்துடலாம். போங்கடா வரோம். மாத்து துணி எடுத்து வச்சீங்களா? அதெல்லாம் பையில தான் இருக்கு. குடிக்கலாமா? வேண்டாம், அவுக்க வேணாம். ராஜகுமாரிக்கு லேசா ஜுரம் அடிக்குது. முங்கி குளிப்பாட்ட வேணாம். தலையில தண்ணி தெளிச்ச போதும். சரி. கங்கா ஸ்நானம் பண்ணியாச்சு. ராஜ்குமாரி நீ சமத்தம் இரு, நானும் பெரியம்மா குளிச்சுட்டு வந்துடுறேன். பெரியப்பா நான் அந்த போட்ல போய் உட்கார்றேன். அந்த போட்லயா? பத்திரமா உட்காரணும் என்ன? வா வா வா. இப்ப தெரிஞ்சுக்கிட்டியா நீலாம்பரி, இதுக்கு முன்னால என்ன நடந்ததுன்னு? குருஜி, எனக்கு ஒண்ணுமே புரியல. எங்கேயோ சென்னையில இருக்கிறவங்க காசிக்கு வந்து குழந்தைய கங்கையில பறி கொடுத்ததுக்கும் மும்பையில அப்பா அம்மாவோட வாழ்ந்துட்டு இருக்கிற எனக்கும் என்ன சம்பந்தம்? மகாலிங்கன்றவரோட குழந்தை பறி போனதுக்காக என்ன போய் இந்த ஆசிரமத்திலே இருக்கணும்னு சொல்றீங்களே, இதுல என்ன நியாயம் இருக்கு குருஜி? சொல்லுங்க, ஏன் இப்படி மௌனமா இருக்கீங்க? மகாலிங்கம் குடும்பம் பறிகொடுத்த குழந்தை ராஜகுமாரி நீதான் நீலாம்பரி. மீதியும் சொல்றேன் கேளு. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் கைலாய நாதனே நமஹ. ஓம் நம சிவாய. ஓம் பரமேஸ்வராய நமஹ. ஓம் நம சிவாய. ஓம்
குழந்தை கங்கை கரையில நான் தவத்துல ஈடுபட்டு உட்கார்ந்திருந்தேன். திடீர்னு ஒரு குழந்தை அழற சத்தம் கேட்டது. அப்போ ஓடத்துல இந்த குழந்தை அழுதுகிட்டே வந்தது. பாப்பா உன் நான் பேர் இந்த என்ன? குழந்தைய காப்பாத்தி இங்க கூட்டிக்கிட்டு வந்தேன். சாப்பிடுமா? வேண்டாம் இந்த பாலாவது குடிமா. வேண்டாம். அப்ப இந்த பழத்தை சாப்பிடுமா. சாப்பிடு. உரிச்சி சாப்பிடுமா. குழந்தை இங்க வாம்மா. தெய்வ கடாட்சம் உன் முகத்துல தெரியுதும்மா. அதனால உனக்கு நீலாம்பரின்னு பேர் வைக்கிறேன். சரியா? நீலாம்பரி. ராஜகுமாரியா இருந்த நீ நீலாம்பரியா என்னோட ஆசிரமத்துல வளர்ந்த. அப்ப என்னோட ஆசிரமத்துக்கு ராஜகோபாலும் சுலோச்சனாவும் வந்தாங்க. ஒவ்வொரு வருஷமும் சில நாட்கள் என்னோட ஆசிரமத்துல தங்கி சேவை செஞ்சுட்டு என்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு போறது அவங்களோட வழக்கம். அப்படி வந்தவங்க உன்னை பார்த்தாங்க. குழந்தை ரொம்ப அழகா இருக்காங்க. நீலாம்பரி என்கிட்ட கொடுங்க. இங்க கொடுங்க. என்கிட்ட உன்னை பத்தி விசாரிச்சாங்க. நான் கங்கையில உன்னை கண்டெடுத்ததை சொன்னேன். நீலாம்பரியா நீ இங்க வளர்றதையும் சொன்னேன். குருஜி, எங்களுக்கு அந்த குழந்தையை தத்து கொடுக்க முடியுமா? குருஜி 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 ப்ளீஸ் குருஜி தயவு செஞ்சு தத்து கொடுங்க தயவு குருஜி. பண்ணுங்க குருஜி. நீங்க இவ்வளவு உறுதியா கேட்கறதுனால நீலாம்பரிய உங்களுக்கு மகளா தர நான் சம்மதிக்கிறேன். ஆனா ஒரு நிபந்தனை. அவளை நீங்க மகளா வளர்க்கலாம். ஆனா எப்போ நான் திருப்பி கொடுன்னு கேட்கறனோ எந்த தயக்கமும் இல்லாம எந்த நிபந்தனையும் இல்லாம நீலாம்பரிய என்கிட்ட திருப்பி கொடுத்துடணும். அது முடியுமா உங்களால? இந்த நிபந்தனைக்கு நீங்க ஒத்துக்கிட்டா நீலாம்பரிய நான் தத்து கொடுக்கறேன். சரி குருஜி, உங்க நிபந்தனைக்கு மனப்பூர்வமா சம்மதிக்கிறோம். ஓம் தத்புருஷாய வித்மஹே மகாதேவாய தீமஹி தன்னோ ருத்ரம் பிரச்சோதயாத். அஸ்ய குமார்யாஹ நீலாம்பரி நாம்யாஹ ஸ்வீகாரம் சமர்ப்பயாமி. தீர்காயுஷ்யமஸ்து. அக்னி சாட்சியாக நீலாம்பரி எங்க மகன். எப்ப குருநாதர் இவளை திரும்ப ஒப்படைக்க சொல்றாரோ அப்ப எந்த நிபந்தனையும் இல்லாம எந்த தயக்கமும் இல்லாம இவளை குருநாதர் கிட்ட ஒப்படைப்போம். இது சத்தியம். குழந்தையில்லாத ராஜகோபால் தம்பதி உன்னை மகளா தத்தெடுத்துக்கிட்டு சந்தோஷமா ஊருக்கு கிளம்பினாங்க. நீலாம்பரி உங்க குடும்பத்துல அடியெடுத்து வைக்கிற நேரம் சகல சௌபாகியங்களும் உங்களுக்கு குறைவில்லாம கிடைக்கும். ரொம்ப நன்றி குருஜி. நிபந்தனை ஞாபகம் இருக்கட்டும் ராஜகோபால். எப்ப நீலாம்பரி திருப்பி கேட்டாலும் என்கிட்ட ஒப்படைச்சிடணும். மறக்க மாட்டோம் குருஜி. எங்க உயிர் இருக்கிற வரைக்கும் நிபந்தனையை மறக்க மாட்டோம். நலமோடு வாழ்க நீலாம்பரி. ராஜகுமாரியா பிறந்த நீ எப்படி நீலாம்பரியா வளர்ந்தன்னு இப்ப புரிஞ்சதா? மகாலிங்கத்துக்கு மகளா பிறந்த நீ இவங்களுக்கு மகளா வளர்ந்தது காலத்தோட கட்டாயம். இப்ப அது முடிஞ்சு போச்சு. இனிமே நீ ராஜகுமாரியா இருந்து செய்ய வேண்டிய கடமைகள் நிறைய இருக்கு. அதனாலதான்
உன்னை இந்த ஆசிரமத்துல இருக்க சொல்றேன். ஆமாம்மா, குருஜி சொல்றது உண்மைதான். குழந்தையே பிறக்காம இருந்த எங்களுக்கு ஒன்ன தத்தெடுத்துட்டு போன பிறகுதான் எல்லா பாக்கியமும் கிடைச்சது. உட்காருங்கள் சார். வணக்கம்மா. வணக்கம். என்ன விஷயம் சார்? சார், ரொம்ப நாளா இழுத்துட்டு இருந்த உங்க ப்ராப்பர்ட்டி கேஸ் உங்களுக்கு சாதகமா தீர்ப்பாயிருக்கு. அப்படியா? ஆமா சார். கொடுங்க. இந்தாங்க சார். என்னங்க, நம்ம நீலாம்பரி வந்த அதிர்ஷ்டம் நம்ம சொத்தெல்லாம் நமக்கே கிடைச்சிருச்சு. என் செல்லம். நீலாம்பரி, நீ எங்க வீட்டுல வளர ஆரம்பிச்ச அப்புறம்தான் எங்களுக்கு பிரதீப் ரோஹித்தும் பிறந்தாங்க. நீலாம்பரி, நீ வளர வளர நானும் பிசினஸ்ல வளர்ந்தேன். புது புது பிசினஸ் ஆரம்பிச்சேன். நான் மும்பையில பெரிய பிசினஸ் மேனா இருக்கேன்னா அதுக்கு நீ எங்க மகளா வந்த ராசிதாமா காரணம். நீலாம்பரி, உன்னால எங்களுக்கு எல்லாமே கிடைச்சதுமா. அதனால உன்னை தத்தெடுத்த நாளையே உன் பிறந்த நாளா நினைச்சு ஒவ்வொரு வருஷமும் காசிக்கு வந்து அதை கொண்டாடிட்டு இருக்கோம்மா. நான் ஒத்துக்க மாட்டேன். நான் உங்க பொண்ணுதான். எப்பவுமே நான் உங்க பொண்ணுதான். குருஜி, என்ன இதெல்லாம்? நீங்க சொன்னது உண்மைனா ஏன் இத்தனை வருஷம் என்கிட்ட சொல்லாம மறைச்சு வச்சீங்க? சின்ன வயசுல சொல்லியிருந்தா புரிஞ்சிருக்காது. ஆனா விவரம் தெரிஞ்ச வயசு வந்ததுக்கு அப்புறமாவது சொல்லி இருக்கலாமே. அதை விட்டுட்டு இப்ப சொன்னா என்னால எப்படி ஏத்துக்க முடியும்? இதுக்கு முன்னாடி என்ன நடந்திருந்தாலும் என்னால அதெல்லாம் ஏத்துக்க முடியாது. இவங்கதான் என்னோட அப்பா அம்மா. அது யாரும் இல்லைன்னு சொல்ல முடியாது. என்ன வயத்துல சுமக்கலனாலும் நீங்க தான் என்னோட அப்பா அம்மா. இதை யாராலையும் மாத்த முடியாது. மாத்தவே முடியாது. நீலாம்பரி, உன் மனசு எங்களுக்கு புரியுதுமா. குருநாதர் கேக்குறப்ப திருப்பி கொடுத்துறோங்கிற வாக்குறுதியை கொடுத்துட்டுதாமா உன்னை எங்க மகளா வளர்த்தோம். என்ன சொல்றீங்க? இது வரைக்கும் என் மேல காட்டின அன்பெல்லாம் பொய்யா? பொய்யா? இல்ல. வளர்த்த பாசம் எல்லாம் பொய்யா? இல்லம்மா. என்னங்க சுட்டி காட்டின உறவுகள் எல்லாம் பொய்யா? எப்படிமா இந்த நிமிஷம் வரைக்கும் உங்களை அப்பா அம்மான்னு வாயால கூப்பிட்டு இருக்கேன்னு அது எல்லாமே பொய்யா? உங்களை அப்பா அம்மான்னு கூப்பிட்டு இதுக்கு மேல என்னால யாரையும் அப்பா அம்மான்னு கூப்பிட முடியாதுமா. இல்லம்மா, முடியாது. சொல்லுங்க. நீங்க வேணா கொடுத்த வாக்க நினைச்சுக்கிட்டு மகன்ற உறவை அறுத்தெறியலாம். ஆனா அப்பா அம்மா என்னால அது முடியாது. நான் யாருக்கும் எந்த வாக்கும் கொடுக்கல. நான் என்னைக்கும் உங்க மகளா உங்க கூட தான் இருப்பேன். உங்களை விட்டு பிரிய மாட்டேம்மா. சத்தியமா பிரிய மாட்டேன். நீலாம்பரி, எங்களை புரிஞ்சுக்கோமா. குருஜிக்கு கொடுத்த வாக்க எங்களால மீற முடியாதுமா. குருஜி, ஏன் பார்த்துட்டு சும்மா இருக்கீங்க? நீலாம்பரி எங்களால விட்டு தர முடியாது. அவ என் கூட பிறந்தவதான். நீங்க என்ன சொன்னாலும் சரி, அதுதான் உண்மை. எப்போ கொடுத்த வாக்குக்காக நீலாம்பரி எங்களால விட்டுட்டு போக முடியாது. அத உன் அப்பா அம்மாவால சொல்ல முடியுமா? ஏன் முடியாது? இப்போ சொல்ல வைக்கிறேன். அப்பா சொல்லுங்கப்பா. நீலாம்பரி ஏன் மகதான். அவளை கூட்டிக்கிட்டு இப்பவே நாங்க ஊருக்கு கிளம்புறோம். சொல்லுங்கப்பா. சொல்லுங்கப்பா. அப்பா ப்ளீஸ் பா, சொல்லுங்கப்பா.
நீங்க என்ன பாண்ட் பத்திரமா எழுதி கொடுத்துருக்கீங்க? இவ எங்க போடுன்னு தைரியமா சொல்லுங்கப்பா. அப்பா, நீங்க வெறும் வாய் பத்திரம் கொடுத்துருக்கீங்க. அது மீற எந்த தப்பு இல்லப்பா. சொல்லுங்கப்பா, தைரியமா சொல்லுங்கப்பா. நாங்க இருக்கோம், சொல்லுங்க. சொல்லுங்கப்பா, தைரியமா சொல்லுங்க. நாங்களா இருக்கோம், சொல்லுங்கப்பா. பிரதீப், யாகம் வளர்த்து அக்னியை சாட்சியா வச்சு சொன்ன சொல் வெறும் வாய் வார்த்தை இல்லப்பா. அது வைரம் பாஞ்ச கட்டையை விட வலிமையானது. நம்மள படைச்ச ஆண்டவனாவே இருந்தா கூட அக்னிய சாட்சியா வச்சு சொன்ன சொல்ல மீறவே முடியாதுப்பா. கொடுத்த வாக்க காப்பாத்த போறீங்களா இல்ல குடும்ப பாசத்துல பாவத்தை சுமக்க போறீங்களான்னு இனி நீங்க தான் முடிவு பண்ணணும். குருஜி, நீலாம்பரிய நாங்க உங்ககிட்டயே ஒப்படைச்சிடறோம். நீலாம்பரி, இப்படி ஒரு விஷயம் உன் வாழ்க்கையில நடந்ததுங்கிறத உன்கிட்ட சொல்லாம வளர்த்தது எங்க தப்புதாம்மா. அதுக்காக குருஜி கிட்ட கொடுத்த வாக்க மீற நிலைமைக்கு தள்ளிடாதம்மா. வேணும்னா உன் காலில் விழுறப்பா. எனக்கு வேற வழி தெரியலம்மா. கொடுத்த வாக்க மீறிட்டு என்னால உயிரோட இருக்க முடியாதும்மா. நீலாம்பரி, அக்னி சாட்சியாக நீலாம்பரி எங்க மகன். எப்ப குருநாதர் இவளை திரும்ப அப்ப எந்த நிபந்தனையும் இல்லாம எந்த தயக்கமும் இல்லாம இவளை குருநாதர் கிட்ட ஒப்படைப்போம். இது சத்தியம். நான் ஆசிரமத்திலேயே இருக்கேன்.